பணம் இல்லாம லவ் இல்லடா. ஒரு பொண்ணு உன்னிடம் வந்து நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு நீ சேஞ்ச் ஆக வேண்டாம். நீ சேஞ்ச் ஆகலைன்னா உன்னை பற்றிய அவங்க ஸ்டோரியே சேஞ்ச் ஆயிடும். நான் டீனேஜில் இருக்கும்போது தான் பார்ன் அகெயின் ஆனேன். 21 வயசுல பாஸ்டர் ஆனேன். பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே மினிஸ்ட்ரியில் இருந்தேன். ஃபுல் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு லைஃப் சூப்பராக போகுது போல தான் தோணுச்சு. எல்லாமே ஸ்மூத்தாக நடக்குது. ஆனால் 1997 நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே ஆரம்பிச்சது. நான் ஒரு கிறிஸ்டியன். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும், என்ன இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னு. நான் சொன்னேன், இதுதான் நான். எனக்கு ஒரு சர்ச் இருக்குது, 200 மெம்பர்ஸ் தான், சில புக்ஸ் எழுதியிருக்கேன், ஃபியூச்சர் பிரைட். அவ சொன்னா, இல்லை இல்லை, இது மணி பற்றி இல்லை, மணி மேட்டர் இல்லை. அதில் தான் நான் விழுந்துட்டேன். ஏன்னா நான் புரிஞ்சுக்கல, நீ எப்படி இருக்கியோ அப்படியே லவ் பண்றேன்னு சொல்றது நீ அப்படியே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பணம் இல்லாம லவ் இல்லடா. ஒரு பொண்ணு அப்படி சொன்னா அவங்க எதிர்பார்ப்பு நீ இம்ப்ரூவ் ஆகணும். நீ இம்ப்ரூவ் ஆகலைன்னா அவங்க மைண்ட் செட்டே மாறிவிடும். நான் ஒரு வேர்ட்ஸ் கூட தெரியாம இருந்தேன். தன் வீட்டை பார்த்து கொள்ளாதவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நீ கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது பாவர்ட்டினா என்ன தெரியுமா? அது worstடா. அது கொடுமை. வெளியில நீ காட் மேன், பீப்புள் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கிரேஸ் வாக்கிங்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு போனா நீ ஜீரோ. இன்று இன்சல்ட், நாளை இன்சல்ட், இன்று கேலி, நாளை அவமானம். சில நேரம் உன் மேன்ஹுட்டையே டவுட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் பிரேக் ஆக ஆரம்பிச்சேன். டிப்ரெஷன், கன்ஃபியூஷன். நான் கேட்டேன், காட், நான் எங்க தவறு பண்ணேன்? ஒரு நாள் நான் முழுசா உடைந்து கத்தினேன், காட், நான் டயர்டு. இந்த லைஃப் இப்படி போகக்கூடாது. பாவர்ட்டி டயர்டு. என் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணு. நான் ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, தப்பா நடக்கல, டைத் கொடுக்குறேன், ஆஃபரிங் கொடுக்குறேன். அப்படின்னா ப்ராப்ளம் எங்க? அப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். நான் வேர்ஸ் சொல்றப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு வாய்ஸ், உனக்கு யார் சொன்னது? யங் லயன் ஹங்கிரி, ரைச்சஸ்க்கு லேக் இல்லை. உனக்கு யார் சொன்னது? ஏர்த் எல்லாம் லார்டுடையது. உனக்கு யார் சொன்னது? விக்கெட் வெல்த் ரைச்சஸ்க்கு. உனக்கு யார் சொன்னது? அப்பதான் எனக்கு ஷாக். நான் நம்பினது காட் சொன்னதுனால இல்லை, பாஸ்டர் சொன்னதுனால, அப்பா சொன்னதுனால, யாரோ சொன்னதுனால. எனக்கு பர்சனல் ரெவலேஷனே இல்லை. அப்போ காட் சொன்னார், நீ ரியலா ஃப்ரீ ஆகணும்னா ஒரு ஜேர்னிக்கு வரணும். 2 விஷயம் சொன்னார். 1, புது பைபிள் வாங்கு. 2, முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் ஃபர்கெட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. நான் அப்படியே பண்ணேன். ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட் டீச் பண்ணார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ரிலீஜன் ரொம்ப டேஞ்சரஸ் டாப்பா.